தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் சாதிக்குமா சறுக்குமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் சாதிக்குமா சறுக்குமா? நாம் தமிழர் கடந்த 15 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இறங்கியுள்ளது. ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. குறைந்ததாக வரலாறு கிடையாது. வருகிற சட்டசபை தேர்தல் நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை அனைத்து கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளையும் பாதிப்பை ஏற்படுத்துவார். பல கட்சிகளுடைய வாக்கு வங்கியானது குறையும். நடிகர் விஜய் அந்த வாக்குகளை கபலீகரம் செய்வார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அது உண்மையா? நாம் தமிழர் கட்சி வருகிற சட்டசபை தேர்தலில் சாதிக்குமா சறுக்குமா என்பதை பார்ப்போம். பொதுவாக கடந்த சுதந்திரம் அடைந்த பின்பு முதல் 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டை காங்கிரஸ் ஆட்சி செய்தது. ஆனால் அதற்கு பின்பு 58 ஆண்டுகளாக இந்த திமுக, அண்ணா திமுக, திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை சுடுகாடாகிவிட்டன. தற்பொழுது தமிழக கஜானா காலியாகிவிட்டது. தமிழர்கள் மேல் 10 லட்சம் கோடி கடன் சுமத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீரழிந்து விட்டது என்றே சொல்லலாம். தமிழ்நாட்டில் உள்ள மலைகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன. கனிம வள கொள்ளை நடைபெறுகிறது. இயற்கை சுரண்டல் நடைபெறுகிறது. நிலவளம், நீர்வளம் பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் அளிக்கப்பட்டு வருகிறது. தொழில்கள் நசுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் சாராய கடைகள், போதைப் பொருள் விற்பனை, வழிப்பறி, பாலியல் பிரச்சனைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து உள்ளது. ஆக இந்த 58 ஆண்டுகளாக இந்த திராவிட ஆட்சி தமிழக மக்களுக்கு ஒரு கசப்பு உணர்வை கொடுத்துள்ளது. மாற்றத்தை விரும்புகிறார்கள். முன்பு அரசியலிலே மக்களாக இருந்தார்கள். தற்பொழுது அரசியல் விழிப்புணர்வு பெற ஆரம்பித்து விட்டார்கள். மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாம் தமிழர் கட்சி தான். மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்று தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க ஆரம்பித்துள்ளார்கள். வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டசபை தேர்தலில் பெற்ற 8.1% வாக்குகளை பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் அறிவு சார்ந்தவர்கள், அறிவு தெளிந்தவர்கள், புத்தி தெளிந்தவர்கள். அவர்கள் கண்டிப்பாக மாற்று கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் திமுக, அண்ணா திமுக இரண்டுமே தமிழ்நாட்டை கொள்ளையடித்த கட்சிகள். தமிழக வெற்றி கழகம் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக போராடாத ஒரு கட்சி. சும்மா திரைப்படத்துல இருந்து சீன் காமிச்சிட்டு இருக்க அந்த கட்சி. அதான் உண்மை. ஆக நாம் தமிழர் கட்சி வாக்குகள் ஒவ்வொன்றும் நெல்மணிகள், பதர்கள் அல்ல. அவையெல்லாம் நெல்மணிகள். புத்தி தெளிந்தவர்கள், அறிவு தெளிந்தவர்களுடைய வாக்குகள், அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களுடைய வாக்குகள். அவர்கள் கண்டிப்பாக திராவிட கட்சிகளுக்கோ, தமிழக வெற்றி கழகத்துக்கோ, சினிமா மௌகத்துக்கோ வாக்களிக்க மாட்டார்கள். கண்டிப்பாக அந்த 8.1% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே அரசியல் நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளது. தமிழ்நாடு நிர்வாக சீர்கேடால் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பல பிரச்சனைகள், நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக. இவை கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக எதிரொலிக்கும். அவை நாம் தமிழர் கட்சி வாக்குகளாக மாறும். ஆக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் வருகிற சட்டசபை தேர்தலில் 10லிருந்து 15% உயர்வதற்குத்தான் வாய்ப்பு. சாதிப்பதற்கு தான் வாய்ப்பு, சறுக்குவதற்கு வாய்ப்பு கிடையாது.